குவார்டர் ஃபைனல் மேட்ச் இந்த பூலில். இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பி பாய்ஸ் வெர்சஸ் ஸ்பாஃபயர். ஸ்பாஃபயர் ஒன் த டாஸ் அண்ட் எலக்டட் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர். ஸ்டைக்கில் ஓப்பனிங் வச்சோன்னா செல்வம் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரூபன் வந்திருக்காங்க. நான் செகண்டில் ரஞ்சித். அரௌண்ட் வைக்கிலேருந்து மேட்சோட முதல் பந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பேஸோட காலில் டைமிங் கொடுக்கல. செகண்ட் ஒன் மறிச்சு அடித்தார், பின்னாடி த்ரூவா போயிடுச்சுன்னு தோணுது. 2G. தேர்ட் பால் அதே மாதிரி ஆக்சஸ் பண்ண பார்த்தாரு லெக் சைடை. தேவா அங்கே ஃபீல்டர், ஒரு ரன் மட்டுமே. ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் அவுட் சைடு ஏஜ், பின்னாடி ஆள் கிடையாது. ஒரு ரன் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ஸ்டெம்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆனார். டாட் பால் ஆஃப் ஸ்டெம்ஸுக்கு பக்கத்தில் வருது பந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். செல்வம் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் அவுட் சைட் அப்படியே மெயின்டைன் பண்ணார். டாட் பால். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. எம்பி பாய்ஸ் 4 ரன் ஆடிருக்காங்க விக்கெட் எதுவும் விடாமல். செகண்ட் ஓவர் போட தினேஷ் வந்திருக்காங்க. ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளாட்டாக போனாங்க. டிஸ்டன்ஸ் இருந்துருக்குங்க, அண்ணாந்து பக்கம் வச்சுட்டாரு. பேக் ஆஃப் லென்த்தும் ஜஸ்ட் பேக்கில் இருந்துச்சு, பந்து நின்று வந்துச்சு. ஃப்ளாட்டாக பேட் விட்டாங்க. ஃப்ளாட் பேட்டிங், ஃப்ளாட் 6 பார்க்குறோம். செகண்ட் பால் கம் பேக்கிங் பால், டாட் பால் ப்ளஸ் ரன் அவுட் கிடச்சிருக்கு. போன பால் வைடேரி வந்த பால் அவுட் சைட் எட்ஜ். 2 ஓடி இருக்காங்க. தினேஷ் டு ரஞ்சித். நியூ பர்சன் ஆகாஷ் ஸ்டைக்கில் போன பால் சிங்கிள் இருந்தாங்க. ரஞ்சித் டாட் பால் 9 வந்திருக்கு. அடுத்த பந்து நேருக்கு நேராக போயிருக்காங்க. எடுத்துட்டாருங்க. திவாகர் வந்துட்டாரு. ஆக்சுவலாக ரஹ்மானுக்கு அது டாமினன்ட் சைடு ரைட் சைடுக்கு போயிருக்கும். அவர் பிடிக்க வேண்டியது நடுவில் பூந்து இவர் லெஃப்ட் சைடில் பூந்து பிடிச்சிட்டாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டுருக்காங்க எம்பி பாய்ஸ். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ரூபன், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஆன் ஸ்ட்ரைக் ரஞ்சித். அங்கேயும் ஒரு ஃபீல்டர் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிங். போன பால் வைடு ரீபால். அந்த பால் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பேட்டு கடியிலே பந்த போட்டாங்க. தேவா ஃபாஸ்ட்டாக ஃபீல்டிங் பார்ப்பார், ஃபாஸ்ட்டாகவும் த்ரோ வரும். பேக்கப் ஆள் இருக்க காரணத்தினால 1 ரன் மட்டும். போன பால் வைடு ரீபால். அந்த பால் ஷாட்டுங்க, மேக்னிஃபிசன்ட் ஷாட் ஓவர் த ஃபீல்டர் ஹெட், வே பேக் இன் டு த கிரவுண்ட். ஒரு 6 காட்டியிருக்காரு. ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பேட்டர் நல்லா பட்டமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணமாகவே ஃபீல்டர் கையில் பட்டு தெரிஞ்சு போயிருக்கு. கடைசி 2 பந்தில் ஒரு 6 ஒரு 4 காட்டியிருக்காரு ரஞ்சித். பிளேஸ்மெண்ட் தரையோட பிளேஸ் பண்ணாரு. 1 ரன். 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். சிங் ஸ்ட்ரைக்கில் பெருசாக எம்பல பாடியில் வந்துருக்கு. டாட் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோர். ஐ திங்க் 2 விக்கெட் விட்டுருக்காங்க எம்பி பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கு திவாகர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாரு. விக்கெட் கீப்பர் கையிலேயே விழுந்து போச்சு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்டீஃபன். செகண்ட் பால் இவர் பிடிக்கிற முதல் பந்து லோட்டாஸாக எடுத்தார். சிங்கிள். சிங் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் லோட்டாஸ். கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. ரன் அவுட். ஒரு ரன் எடுத்துருக்காங்க. பிரவீன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 more செக் பண்ணார். சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு. டார்கெட் டிசைடிங் வந்து சுவிட்சுக்கான முயற்சி. நேராக பாஸ் போட்டார், காலிலே போட்டார். டாட் பால். 24 பந்தில் 34 தேவை. ஸ்பாஃபயருக்கு டார்கெட். ஸ்டைலில் ஓப்பனிங் வச்சுனா ரூபன் இருக்காங்க. நான் செகண்டில் தினேஷ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, டைமிங் கொடுக்காம போட்டார். செகண்ட் ஒன் ஆன் டப்பில் ப்ளே பண்ணாங்க.
2 இப்போ மாத்துறாங்க. வசந்த் ரூபன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வந்து திரும்ப பக்கமே போட்டாங்க, முடிஞ்சுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் சிஓ. சிஓ பிடிக்கும் முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, லைனுக்குள்ளே வந்திருக்கு, வித்தின் த லைன், டாட் பால். வசந்த் டு சிஓ. ஒரு ஸ்லோவர் ஒன் நின்று பிளேஸ் பண்ணாருங்க, போயிடுச்சுங்க, வெளில போயிடுச்சு. பேஸோட போட்டப்பெல்லாம் பேட்டில் படலை, பேஸை குறைச்சாரு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஓவரில் நேருக்கு நேராக போயிருக்காரு. டிஸ்டன்ஸ் இல்லை, ஹரி கையில் விழுந்து போச்சு எனக்கு தெரிஞ்சு. என்ன அவங்க டீம் குதூகலம் ஆயிட்டாங்க. செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் போயிருக்கு, 2வது மேக்ஸிமம், பேக் டு பேக் 2 மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு சிஓ. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்பாஃபயர் செகண்ட் ஓவர் போட ஹரி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு, ஸ்லைஸ் ஃப்ளாஷி ஷாட்டு, பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க. லாஸ்ட் 3 பாலில் மட்டும் 2 ஆடு 1 நாளை பதிவு பண்ணியிருக்காங்க ஸ்பாஃபயர். செகண்ட் பால் இறங்கி போனார், யூஸ் ஆஃப் த ஃபீட், ஆன் டாப்பில் ஆனார், 1 ரன் கிடச்சிருக்கு. இவர் லெக் சைடில் கனெக்ஷன் டேக்கன்ங்க. 2 ஆர் அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் வெளியே சிஓட விக்கெட் எடுத்திருக்காங்க ஹரி. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் தேவா. கிராஸ் போக பார்த்தாங்க, ப்ளே பண்ண பார்த்தாங்க, வந்து பேஸை யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஷார்ட் பாலாக இருந்தாலுமே ஸ்கிட் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. லாஸ்ட் மூவ் போன பால் 1 ரன் ஓடினாங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் டவுன் விக்கெட் போனார், பவுலரே தடுக்கிறாரு. பார்த்து 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 1 ரன் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ஸ்கோரு, 2 விக்கெட் விட்டு. ஸ்பாஃபயர் 12க்கு 13 தேவை. தேர்ட் ஓவர் புவி ரூபன் ஸ்டாய் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் அவுட் சைட் ஆஃபில் வித்து கிடச்சா அவர் பேட்லேருந்து வர சவுண்டே வேற மாதிரி இருக்குது. 1 ரன் எடுத்திருக்காங்க. தேவா ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் தூக்கி போட்டார். சாரி 1 ரன் எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் டவுன் விக்கெட்டு போனாங்க, பேஸ் கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் லைனை ஒட்டி போட்டார். நல்லா பட்ட மாதிரி இருக்கு. வண்டர்ஃபுல் ஹிட்டுங்க, டான்சிங் டவுன் த ட்ராக். ஜஸ்ட் லிட்டில் அட்வான்ஸ்மெண்ட் தான் பண்ணாரு, பிச்சாத்த பாலுக்கு போயிட்டாரு, பட்டோனே பறந்துருச்சு. இறங்கி போய் லோட்டஸாக எடுத்தார். வசந்த் கிட்ட போயிருக்கு லாங் ஆஃபில் 1 ரன். தேவா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் ரிமைனிங், 4 ரன் தேவை 7 பாலில். வந்த பேஸை யூஸ் பண்ண பார்த்தாரு, டாட் பால். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு ஹரி வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. 6 பாலுக்கு 4 ரன் தேவை. ஷார்ட்டாக போட்டு உடச்சாரு, டைமிங் கிடைக்கல, 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் 5 ரன் ஆள் தேவை. தட்டி விட்டாரு, ஆளே இல்லாத பக்கம் போயிருக்கு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆகாஷங்க. 1 to win. பேட்டில் ஆடி இருக்காரு, கேப்பில் ஆடி இருக்காரு, 1 ரனோட வச்சுக்கிட்டாங்க. 3 பாலுக்கு 1 ரன் தேவை. கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு ஃபீல்டரை விட்டு. தேவைப்பட்ட 1 ரன் ஓடியே எடுத்தது. இந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜெயிக்கிறாங்க ஸ்பாஃபயர் அப் அகெயின்ஸ்ட் எம்பி பாய்ஸ்.